ஃபுல்லா லைட்டுகள் பாக்ஸ்கள் எல்லாம் இருக்கு. ஓமா வேணே சரி சரி அம்மா இது என்ன நடுவோடாப்பா அது அக்னிக்கு பிளாக்கும் பைட்டும் எங்க பர்த்டே காரால காணலங்க ஒளிச்சுதா எங்க அஜே Happy birthday to you. வல்லவர் என்பதை இன்னும் வருகிற நாட்களில் இவர்களுடைய குடும்பங்கள் காண நீர் உதவி செய்வீராக. நீ பெரிய இல்ல உண்மையா தானப்பா சின்ன ஓச்சன் ஓகே தேங்க்யூ. இது யூகே கிஃப்ட். இல்ல சும்மா அன்பா இங்க பாடம் விளையாட்ட எதிர்பார்க்கலையா உண்மை நல்லாங்க எப்படி எப்படி அன்பு கிடைக்கா தெரியுமா வெட்டி போட்டு போடு முன்னுக்கு தூக்கி போடுங்க பாராக்குள்ள எடுத்து போட்டோ கவி பாத்தியா வணக்கம், நான் கவிதாஸ். நான் விதுஷன். நான் சொல்லக்கலை. எஸ்ஜே ப்ளாக் அதில் வந்து நாங்கள் நேற்று இதுனா ஒரு மிட் நைட்டில் வந்து ஒரு கேக் கொண்டு கட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன், ஒரு குட்டியான செலிப்ரேஷன் ஒன்று போட்டிருப்போம். அதாவது நாங்கள் ஒரு 4-5 பேர், அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட அம்மா, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில எல்லாரும் அண்ணா, தம்பி, அக்கா, மச்சால் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட வந்து ஒரு செலிப்ரேஷன் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி இன்று அதாவது அது மிட் நைட் செலிப்ரேஷன். இது வந்து பர்த்டேக்கான அதாவது பர்த்டேல அன்றைக்கு நைட் கொண்டாடக்கூடிய அந்த கேக் கட்டிங் வந்து அங்க பீச்சில் மூக்கம் பீச்சை பார்த்து நீ ஆட்கள் காலுக்கு எல்லாம் படியெல்லாம் வந்து வெளிநாட்டு போனி அப்படி சொல்லக்கூடாடா. பிஸ்னஸ் எல்லாம் கொழம்பு போனோம்டா விஷயம் முடிஞ்சது. வெளிநாட்டு போனட்டு சொல்றீங்கடா ஓரே ஜோக்க மாதிரி அடிச்சுட்டா நீ கதை. சரி, அப்ப அது நீங்க இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அதாவது நான் சொல்ல விரும்பல, இப்போ வீடியோ பார்த்தாலே தெரியும் எல்லாரும் வந்து நிக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு வந்து நிறைய செலிப்ரேஷன் எல்லாம் இருக்குது போல. நான் வந்து பார்க்கவே இங்கே ஃபுல்லா லைட்டுகள் பாக்ஸ்கள் எல்லாம் இருக்கு. ஓமா வேணே பாடர் மாதிரி ஆறாக்கள் மயிலாட்டம் குயிலாட்டம் எல்லாம் வருது பின்னுக்கு. மயிலாட்டம் குயிலாட்டம் குதிராட்டம் எல்லாம் வருது பின்னுக்கு. வித்தியாச முறையில வந்து ருவாண்டா பர்த்டே வந்து கொண்டாட அப்புறம் அப்ப சந்தோஷம் நிறைய நாளே ப்ரோ. அதாவது இப்ப இது வந்து தானே. சரி, அப்ப சந்தோஷம். இப்ப நிறைய காலத்துக்கு இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்தப்பா கல்யாணங்கள் கட்டி போனா அப்படியான இதுகள் இனி தெரியா குடும்பத்தோட இருந்து கொண்டாடுறத விட மனுஷன பெரிய ஒரு ஆசை உண்டு. இப்படி நிக்கல செஞ்சு தான் செய்யணும், நிறைய நாள் ஆசைப்பட்டு இப்படி செய்யணும்னு சொல்லி அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்ப அதை நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இல்ல செய்யலாம். அது வந்து வீட்டு இல்லாம மனுஷர வீட்டு இருக்க வேண்டி வரும். அப்படி வரணும். அப்ப அப்படியான இதுல வந்து சந்தோஷம். இப்ப வந்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் இணைத்து நாங்கள் வந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன் செய்ய போகிறோம். அந்த விதுஷன் சொன்ன மாதிரி இப்போ நிறைய காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய போகிறான்னு சொன்னால் அதுவும் வந்து அவங்களுக்கும் சந்தோஷம். அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்றது எங்களுக்கும் சந்தோஷம். அப்போ வந்து நாங்கள் போயிட்டு ஆடுற பர்த்டே கேக்கை வந்து கட் பண்ணுவேன். ஏதோ அழுது எடுத்துருந்து எடிட் பண்ணி தெரிஞ்சு என்னப்பா நான் போய் நீ எடிட் பண்ணுவேன்னு சொல்லி
ஏதோ மூன்றரை நாள் வீடியோ போட்டேன் நினைக்கிறேன். பயமா கிடக்க என்னட்ட வர போகுது 4 கால் நாளே காலம் படுத்திருக்கிறான். ஓ கோல் எடுக்கிறான் பாருங்க அந்த மூலையை வேறு யாருக்கும் எடுத்தா விரும்பாங்க தெரியும். ஓ எனக்கு அடிக்கிறான் என்னடா கிட்ட பிசனி ஒழிப்பு விடுக்க அந்த வீடியோ விடட்டுமா வந்து 4 கால் அப்ப சரி ஓகே. அப்ப நாங்க இப்ப இந்த வீடியோ இப்ப போயிட்டு உள்ள போயிட்டு ஆள்ற கேக்க வந்து கட் பண்ணலாம் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்ச நீ சொல்ல விஷயத்தை ஒரு கட்டு கட்டிட்டு போ. என்ன மாதிரி சாப்பாடு என்ன சாப்பாடு என்னன்னு தெரியல. ஆடுகள் மாடுகள் போலாம் கிடக்கு என்னன்னு தெரியாப்பா. ஆடு மாடுன்ற ஆடுகள் மாடுகள் சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறாங்க. சரி அப்ப நாங்க இப்ப மெயினான விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப போயிட்டு கேக் கட் பண்ண அப்புறம் ஓகே. அதுக்கு முதல் இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து ரூபனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமே. சரி இப்ப வந்து நாங்க உள்ள போயிட்டு கேக் கட் பண்ணுவோம். வா இது கிடத்தி எல்லாம் கிடக்குடா ஆக்சிஜன் இல்லாம கிடந்து எடுக்கிற ஆட்டம் ஓம் போல நம்மட இதை கொண்டு வரலையே நம்மட சாமான நம்ம கொண்டு வந்து அது இப்ப தேவையில்லையே. இல்ல மறைச்சு கொண்டு லாஸ்ட்ல கொடுப்போம். தம்பி இங்க வர்றா விளையாட்டு கட்டியல் இது என்ன அப்பானே பாக்க கலர் கலரா கிடக்கு பாருங்க கொஞ்சம். இங்க வர்றாப்பா. இது வந்து உங்களுக்கு ஒரு அழகான முறையில் ஒரு வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு கலர்ல அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய. அப்படியோ சாப்பிட முடியாது அங்கெல்லாம் இருக்காம் எல்லாரும் ஒரே டைம்ல கொள்ளணும் பக்கம் நீங்கள் இது எல்லாத்தையும். சரி இப்படியா விளக்கமா சொல்லணும். இது கதிரை இல்லை என்ன இது மேல இருந்து சாப்பிடுற பிளானும். சரி சரி இல்லடா பாக்ஸ் இல்ல 5 வரணும். ஓமாப்பா படியால 5 உள்ளுக்கு 6. எனக்கு தெரிஞ்சால ஒரு பிக் செட்ல வெளிய போல. உள்ளுக்கு எல்லாம் லைன்ல இருக்கணும். நாங்கள் வந்துட்டோம் பிறந்தா காரண காணையில. அம்மா இது என்ன நடுவோடாப்பா அது அக்னிக்கு இப்படிதான் செய்யணும்னு ஆசைப்பட்டா நான் அது பிழைச்சுது என்னடா பிளக்கும் பைட்டும் எங்க பர்த்டே காரால காணலங்க ஒளிச்சுதா எங்க அஞ்சு இங்க இருப்பா கண்டுபிடிக்கல தான் நீங்க வர கண்டுபிடிச்சேன். கலர் ஒன்றா இருந்ததால இது வந்து அப்ப சந்தோஷம். நான் நினைச்சேன்னா இன்றைக்கு இரவோட எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி அப்ப இப்பதான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சோன்னு அதாவது மாடுகள் ஆடுலான்னு இப்ப சாப்பாடு வந்து சரி சாப்பாடு என்ன மாதிரி கேட்டு நான் அப்ப மாடுகள் ஆடுகள் ரெண்டோடனே அது பெருசா இல்ல போகுதானே இங்க மேய்ச்சலுக்கு விட்டுருக்கேன் சொல்லி அப்போ வந்து சந்தோஷம். அதாவது நிறைய காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு சரி போன வருஷம் நோமலா செஞ்சா அதே மாதிரி இந்த வருஷம் நோமலா ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்டோட நடக்குது. நோமலா சரி ஓகே அப்ப சந்தோஷம். இப்போ வந்து எத்தனை 23 இதை 30 சொல்லி வாயில வந்து 23,000 இனிதான் தொடங்க போகுது. அப்ப சந்தோஷம். அப்ப எல்லாரையும் அதாவது இப்போ குடும்ப உறவுகள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு நாங்கள் இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் செய்ய போகிறோம். இனி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இனி அடுத்தடுத்த செலிப்ரேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். கல்யாணத்தோட சந்திக்கணும். இனி ராத்திரி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கவிதை உண்டோ நான் பிடியோட கமெண்டா பார்த்து சொல்லட்டா அந்த கல்யாண பேச்சை கொஞ்சம் குறைக்க இப்படி வராது இப்படி பார்க்க ரொமான்ஸை பாருங்க ஏன்டா வயசு குறைஞ்சபடினே ஏமாத்த பார்க்குதான். அது வந்து நீ வேற பொழுது மாதிரி போட்டு பார்க்க அப்படி பழக்கம் இல்லை இது வேற சித்தியம். சரி அப்படியே வந்து இந்த ஆடுற கேக்கு காட்டுங்க அழகான முறையில் பைட் கலர்ல வந்து யார் அண்ணா தங்கச்சி செஞ்ச கேக்கும் தம்பி தம்பி ஆனால் இல்லை ஆள் இல்லையே வண்ணாத்தி பூச்சி நம்பருக்கு இனி பறக்க வேண்டிய காலம் ஏதோ அவன் விருப்பத்தின்படி செஞ்சுக்கானே. ஓ சரி அப்ப சந்தோஷம். நம்ம இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா கேக் கட் பண்ணுவோம் எல்லாரையும் ஒன்றுச்சு. சரிதானே என்ன அதுதானே வந்து வாங்க போய் என்ன சொல்ல ஏன் ஒண்ணு பொம்பளை பிள்ளை ஓட வச்சு பெண்களை வந்து பொம்பளை பிள்ளை தான் கொடுக்குற வந்து அப்ப நீங்க சந்தேக பரியல் போட பொம்பளை பிள்ளை சரி அது பிரச்சனை இல்லை விட அது வார பரிசங்கள்ல செய்யும் வாங்க அண்ணா. அதாவது பிரேயர்ஸோட ஆரம்பிப்போம் என்ன ஆனா கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டீங்க
இல்ல. வேலைக்கு வந்துட்டு காத்திருந்தேன் ஓ நான் வந்து காத்து கோடியா இருக்கு. நான் நினைச்சேன் உண்மையா இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிட்டு வாரது. நான் ஒரு சாப்பாடு சமைச்சு அப்படின்னா டக்குன்னு மயக்கி போட்டு அதில் 1.5 மணி நேரம் படுத்துட்டோம். என்ன சாப்பாடு இல்ல அது சொல்லல அது சொல்லி ரம்யா நித்திரா போயிட்டோம். ஒலிம்பி பார்த்தோம் லேட் ஆயிட்டு. நான் இப்போ இடையால போயிட்டு இருக்கு. நாங்க போய் நான் எங்க அம்மாக்கள் எல்லாருக்குமே சொல்லி கொண்டு இருந்தது எல்லாரும் வந்தா தான் கேக் கட் பண்ண வேண்ட மாதிரி. அப்புறம் ஆளை கால் பண்ணி கேட்டேன். நாள் சொல்ல வந்து பண்ணிக்கிறேன். அப்புறம் தான் டக்கண்டு ரைட் சரி ஓகே அப்ப உண்மை என்ன சரி சந்தோஷம். அப்ப அம்மாக்களையும் கூப்பிட்டு வா. அம்மா அப்பா அப்பா அம்மா கேட்க புரியல. ராத்திரி நான் மிச்சம் எனக்கு வந்து சும்மா வந்தோடம் ப்ரே பண்ணணும் கமெண்ட்ஸ் வந்துருந்தேன். இன்னும் ஒரு 2 வார்த்தை கதைக்க ப்ரே பண்ணி போட்டு அப்போ இந்த அம்மா இல்லைங்க எல்லாரும் வந்து அம்மா அப்பா இருக்கணும். அப்போ அம்மா அப்பாக்கள் வந்து விரும்புகிறது பிள்ளை வந்து நல்லா இருக்கணும்டே. பிள்ளை நல்லா இருக்கணும். பிள்ளையின் எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும். அதுதான் கடவுளும் விரும்புகிறார். கடவுளும் வந்து விரும்புகிறது நாங்கள் வந்து அப்படி இருக்கணும். ஒரு ராஜாவை போல இருக்கணும். ராஜா போல இல்லாட்டாலும் ஒரு நல்ல அப்படி இல்லை குறைச்சி பார்க்குறேன். கடவுள் வந்து அப்படி தான் நாங்கள் ஒரு ராஜாவை போல இருக்கணும்ட்டு ஒரு வருகிற எதிர்கால துணை வந்து ஒரு ராணியை போல இருக்கணும்ட்டு விரும்புகிறது. ஏன்னா கடவுள் வந்து அப்படி தான் விரும்புகிறது. ஆனாலும் அதுக்கு சில தடையான ஒரு காரியங்கள் சிலது வந்து இந்த உலகத்தில் உண்டாயிருக்குது. ஏன்னா அப்போ அப்படி பார்க்க அந்த நீதிமொழிகளில் வந்து சாலமோன் வந்து பெரிய ஞானி. அந்த ஞானிக்கே வந்து அவனுடைய தாய் வந்து உபதேசி சொல்கிற காரியம் என்றால் அவன் ஒரு ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறான். நீ ஒரு ராஜாவாக இருக்கிற அப்போ சில காரியங்களை நீ விட்டு விலகணுமெண்டு. என்ன சாலமோனுடைய வழக்கம் வேண்டாம். இந்த இளைய அந்த வாலிப வயசு காலத்தில் வந்து பெண்கள் பின்னால் போகிறது கொஞ்சம் பெண்களுக்கு பின்னால் கொஞ்சம் அந்த பெண்களை குறித்து ஒரு சேட்டையால் கட்டி சிரிக்க அப்படி இல்லை. ஒரு அம்மாக்கள் அப்பாக்கள் வந்தோடனே சில காரியத்தை நாங்கள் சொல்லி தான் வரும். அப்போ அந்த சாலமோன்கிட்ட வந்து அப்படி ஒரு சில காரியங்கள் இருக்கிறதே அதை விட்டு விலகணுமென்றவே நான் ராஜாவாக நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு சில காரியங்கள் தடையாக இருக்குது. அவர்கிட்ட சில பழக்க வழக்கங்களுக்கு அதை விட்டு விலகணுமென்று தாய் வந்து உபதேசித்து சொல்கிறதா அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் என் மகனே என் வார்த்தைகளை கேள் என் சத்தத்துக்கு உன் செவியை சாயன். அப்போ தாய் தகப்பனுடைய அந்த சொல்ல கேட்டு நாங்கள் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வைக்க நம்ம வந்து நல்லதாக இருக்கும். ஆனால் நம்முடைய தாய் தகப்பன் கூட நம்முடைய இந்த உலக பிரகாரணமாக சொல்கிறதில்ல கடவுளுடைய வார்த்தை ஏன்னா அதன்படி நாங்கள் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டு போயிருக்க அது நல்லதாக அமையுமே. அப்போ அம்மா அப்பாக்கள் விரும்புகிறது பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும். ஆனால் இதுக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக இருக்கும்போது தான் நல்ல நம்முடைய எதிர்காலம் வந்து நல்லாக அமையுமே சொல்லிக்கொண்டு நாங்கள் அப்போ ப்ரே பண்ணுவோமே. அன்பான பல்லவ பிதாவே இந்த மாலை வேளையில் அப்பா நீ கொடுத்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிதாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் வல்லவர் என்பதை இன்னும் வருகிற நாட்களில் இவர்களுடைய குடும்பங்கள் காண நீர் உதவி செய்வீராக. நீ பெரியவர், நீ இரக்கமுள்ள தேவன், நீர் இன்றைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறீர் அப்பா. ஒருவரை அனுப்பி நீ விசாரிக்கிறவர், மனுஷர்கள் மூலமாய் நீ விசாரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த நாளை இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடியப்பா இந்த நாளை நாங்கள் நினைவு கூற நீ கொடுத்த நல்ல தயவுக்காகவும் இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே கோடா கோடி நன்றி. நீ கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீரப்பா. கண்ணை இமை பாதுகாக்கிறது போல நீ பாதுகாக்கிறீர். உம்முடைய கிருபை என்றதை இவர்கள் நம்பட்டும் விசுவாசிக்கட்டும் என்னும் அதுக்குரிய பலத்தை நீ கொடுப்பீராக, காத்துக்கொள்வீராகப்பா. வருகிற நாட்களே ஆண்டவரே இவர்களுடைய விருப்பம் இல்லை, நீ நல்ல விருப்பங்களையும் அதுக்குரிய செய்கைகளையும் உண்டாக்குகிறவர் நீர் தானப்பா. நல்ல விருப்பங்களையும் அதுக்குரிய செய்கைகளையும் கொடுத்து உண்டாக்கி ஏற்ற துணையை கண்டுகொள்ள அதுக்குரிய ஞானத்தையும் அதுக்குரிய காட்சியை நீ கொடுப்பீராக. நீதே நல்ல விருப்பங்களை கொடுக்கிற தேவன். இந்த பிறந்த நாளையும் ஒரு ஆசீர்வதிக்கிறோம். வருகிற நாளையும் உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். வருகிற நாட்களில் உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கேட்க வட்டி பாதையில் தேங்க்யூ. கொஞ்சம் பேனை கொஞ்சம் கூட்டலாம் போட ஆள் முடிய போட சொட்டு கூட்டலாம் போல. அப்போ அம்மா பாக்களோட ஸ்டார்ட் பண்ணுவோம். போடுறா Happy birthday to you. Happy birthday to you. Birthday dear Solomon. Happy birthday to you. இந்தியா போ கேக்கு சரி கேக்கு சரி தண்டவாட்டில் பறக்குது அஞ்சாலை வந்துட்டு
இந்த கேக்கை சாப்பிடணுமோ இல்ல அது மேலால வெட்டி போட்டு தான் நாங்கம்மா நீங்களாம் நானே வெட்டணும் சாப்பிடலாம் தானே போயிட்டு நான் தீத்தட்ட இல்லை அம்மா ஆ சரி சரியான அவசரப்படுறீங்க கொஞ்சம் தீத்துங்க இதாக இருக்கு ஒரு அப்பாவுக்கு நீங்களும் என்று அப்புவா அவங்க அப்புறம் என்ன மாதிரி வேறு ஒன்றுமில்லை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மறுபடியும் ம் சரியா கொஞ்சிட்டு போயிடு ஆ இஞ்சாவது ஆ சரியா ம் சரியா எங்க வேலையாகலாம் பயப்படையில தங்கச்சார் வாங்க அத்தானங்களை பத்தி ஒன்றை பார்க்க போனா காணுது இல்லாட்ட வாங்க ப்ரோ ஆள் வரையிலையே இதா இது புது புள்ளியாக கிடக்கு வாங்கின எவ்வளோத்துக்கு இன்றைக்கு மட்டுமே என்ன வந்து ஜோ பெரிய விளையாடுங்க ஹலோ எப்படி ஜோம் எப்படி ஜோம் நல்லா இருக்கு என்னது பிறந்தாமத்துக்கு சொல்லல மாமாக்கு ஆ தேங்க்யூ என்ன மாமாவா கொஞ்சம் விடுங்கக்கா ஆ இங்கே வச்சு கொஞ்சம் ஆ சாதுவா நீங்களும் கொஞ்சம் பார்க்குறீங்க என்ன ஆ இதே நீட்டு கொண்டு இங்கே நீங்கள் சரியா நேற்று முழுக்க இங்கே சரி ஆ தேங்க்யூவா இங்கே பாருங்க சரியா சரி ஆளை வச்சிருக்கிறோடி தேங்க்யூ ஆட்டு டொப்பு இல்லை நல்ல உடைய இருக்கு ஆ அண்ணன் கடிச்சு விட்டா ஆத்து ஆத்து கட்சி கட்சி நல்ல காலம் நல்ல காலம் ஆனா உண்மையில பேரியாளமண்டா தூக்கி எறிஞ்சிருப்பான் தெரியுமா திருப்பிட்டிய ஒன்றும் செய்யாண்டு இங்க தொப்பளம் இல்ல இல்ல அது சும்மா முட்டினா சரி நான் வேண்டே பிடிச்சோன்னு அஞ்சு காயத்து நான் பிடிச்சோன்னு அதை அள்ளி போட்டு சரி சரி என்ன விளக்கிடுங்க பெல்லாம் கட்டியா என்ன சரி வளர்க்கணும் பாய் நீங்க சூற போறீங்களா வளர்க்குறோங்க பஸ்ல மட்டும் தான் இல்லையா இந்தா இந்தா ஆ எவ்வளோ வாக்கட்ட சரியா சரியா சூற போறீங்க ஓடு அஞ்சானு நீதான் நீதான் நீதானே ஆ என்ன கொஞ்சமா ஆ வீடியோ பார்க்க உறவுகளுக்கு என்ன சொல்ல போறீங்க ஆ எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் கேளுங்க உறவுல அப்படி இருக்கிறீங்க கேளுங்க அது இருக்கு கேட்கணும் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களோ ஆ சரி இதில் வந்துட்டு சரி வளர்க்கணும் வேணா வேற யாரு ஆ அத்தே வா ஓ அத்தே வா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்போ தேங்க்யூ தேங்க்யூ அப்போ என்ன முத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் முத்துக்களை நீங்க கொண்டு வாங்க கேக்கு தான் சும்மா சும்மா பிறந்த அது வேண்டிய அம்மாடா சரி இது என்ன சாமான் உடைக்கலாம் உடைக்கலாம் நினைச்சு பார்க்க சின்ன ஒரு ஓச்சன்
சீ, வெளிநாடு கிட்ட சொன்ன இது அலுவலா போனாங்க அவ என்ன தந்துட்டு போய் இடக்கையில கட்டிக்கங்க வலை கைக்கு மட்டும் தேவைப்படும் தானே இது பண்ணி வந்து உண்மையாவே இது என்ன புது கட்டிவிடுவோம் கையில புதுவிதமா கிடக்கு ஆமா அது கேட்க தீதுங்க நீங்க கேக்கு தீத்தி வேலை கொடுங்க எல்லாரும் தீதுங்க ஏ எங்கே போறீங்க சரி தீத்தியாச்சு சரி பிறந்தா வாழ்த்துக்கள் கொஞ்சம் கேட்டும் கணக்காக கேட்டும் உங்கள்கிட்ட விருப்பம் உண்டு. ரைட். என்ன எனக்கு வேணாம் கேட்க வேணாம் போதுமா என்ன சரியா சரியா இல்லை சரியில்லை அப்புறம் கோவிப்பினம் இல்லை வாழ்த்துக்கள் சொல்லும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ பிறந்த வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ 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 எப்படி அட்டைக்குள்ள கேட்க முடிஞ்சுது அங்கே இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு ஒரே அடியா தீத்துங்க கணக்கு சாப்பிடுங்க சாப்பிடும் கொஞ்சம் குனிஞ்சு விடுக்கணும் பாய நீ வாக்கு நீ ஐயோ காணும் வேணாம் உங்களுக்கு கொஞ்சம் தீர்த்து விட எங்களுக்கு வேணாம் இந்தா ஓகே தேங்க்யூ அது பிரச்சனை இல்லை விசேஷம் இன்றைக்கு இன்றைக்கு விசேஷம் என்றால் நைட்டுக்கு சாப்பாடு இருக்கு ஆடுகள் மாடுகளாம் அது வந்து கவிலாஸ் தான் வந்து ஒழுங்கு பண்ணிக்க நினைக்கிறேன் ஆடுகள் மாடுகள் இல்லையே என்னண்டு ஓ மற்ற வந்து பார்க்குற வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு அந்த நோம்பலாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணாங்க சின்ன ஒரு இசைக்குழு வந்து டான்ஸ் இதோட சரி போல கிடக்கு சரியா வித்தியாசமா இருக்கு இந்த வருஷம் இந்த முறை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஒரு கலையில இருக்கட்டும் ஏற்பாடு எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரு டைம் இல்லையோ நல்ல கதை பாய் 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 எங்க யாரு கண்ணமாரியிலே ஏ அனிதாவா வண்டி அப்புறம் இந்த வருஷம் எப்படி அது அப்புறம் தான் எல்லாம் எப்படி அத்தையும் காய்க்கல கிடாத்தியா வாங்க வாங்க சரி 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 இப்போ நீ கேட்ட இந்த சாந்திக்காக வந்து நீங்கள் தீர்த்தப்படி சரி அதை இப்போ கொஞ்சம் மாற்றி செய்வோமே தேங்க்யூ ஸோ மச் இங்கிலீஷ் எல்லாம் வருது சரி ஓகே கிஃப்ட் ஓகே தேங்க்யூ இது யூகே கிஃப்ட் என்ன சொல்றீங்க வாட்ஸ்அப் லாஸ்ட் நம்பர் 4892 அவ்வளவுதான் சொல்லலாம் அவ்வளோ கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் போலாம் கிடக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குமே அதான் சோடா யூகே கிஃப்ட் என்று சொல்லி உண்மைக்குமே அந்த லண்டனில் இருக்கிற அண்டி தானே அண்டிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த இடத்த நோம்பலான சின்ன ஒரு கிஃப்ட்னாலும் அனுப்பியிருக்கீங்க சர்வக்கா மூலமா சரி போன வருஷம் அனுப்பிடுவேன் என்னோட அப்புறம் நவா தானே சரி உண்மைக்குமே தேங்க்யூ உண்மையாக ஃபோன் பண்ணால் நான் வந்து ஆன்சர் பண்ணுற வந்து உண்மையாக குறைவு அவள் சொன்னா உண்ட முறை உனக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஓ உண்மையா மிகப்பெரிய நன்றி அவள் பெரிய கதைக்க போனால் கதைச்சு கொண்டு இருக்கலாம் அப்படி ஒரு அன்பு மலை மாதிரி ஃபோன் பண்ணினா நல்ல மாதிரி உண்மையாக கட் பண்ண நினைக்க மாட்டேன் அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு அன்றியோ நல்ல விஷயம் அப்போ சந்தோஷம் சரி உண்மைக்குமே சந்தோஷம் வேற யாரும் இருந்தா வாங்கோ பக்கத்துல வேற என்ன ஒன்றும் கதைக்க மாட்டீங்களா வேறுமே நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் சந்தோஷம் கண்டுபிடிக்க புரியல சரிங்க ஆனா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கேக்கை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி தந்தவர் சரியா கொஞ்சம் தீர்த்தப்பூ கேக்கு பண்ணி தந்தேன் நானும் எனக்கு தெரியும்
கொஞ்சமா திட்டு வேண்டாப்பா கொஞ்சம் அள்ளி வையன் வேலைக்கு போட்டு போயிட்டு சரியா ஏண்டா உண்மையா ராத்திரி வந்து வீடியோ போட 5 மணிக்கு மேலே ஆச்சு இன்றைக்கு சொன்னா கொஞ்சம் வேலைக்கு போடணும் வீடியோ வேணாம் நிறைய அப்போ நாளைக்கு வந்து கேக்கு கட் பண்ண தீர்த்துடுமா வரப்படையில சரிதான் ஓ இல்லை தானே இல்லை தான் உண்மையா தானப்பா உண்மையா வீடியோ போட மாட்டேன்னா நீங்க போனீங்களா மட்டக்கள சீரியஸா சொல்றேன் சீரியஸா வீடியோ உண்மையா பப்ளிக் பண்ண மாட்டேன் இன்றைக்கு பர்டிகுலா போனா நாளைக்கு தான் நீங்க போறீங்க இன்றைய பிள்ளை இங்கே நிக்கிறீங்க எல்லாம் கழிச்சாச்சாங்க தம்பியோட இரவு நேரங்கள்ல போறது யாரும் இந்த நின்று இந்த ஃபங்க்ஷன் நல்லா முடிச்சு போட்டு நாளைக்கு ஒழுக்கிடுங்க என்ன இது என்னடா என்ன இல்ல அதுக்கண்டு இல்ல நான் இப்போ மட்டக்கள போகணும் இப்போ என்னடா நான் நேற்று போகன்றிருந்தேன் சரிண்ணா உங்களோட பர்த்டேக்காக தான் நிற்கணும்னு சொல்லி அப்போ நைட் நின்றாச்சு நைட் நின்றது இப்போ காலையில் போகணும்னு பார்த்தா சரி ஈவினிங் நின்றுட்டு மாடுகள் ஆடுகளையும் சாப்பிடுது போகணும்னு நின்றாச்சு ஆனால் சாப்பிட்டு மாடுகள் ஆடுகள் உண்மையாக சாப்பிட்டு காய்ச்சே இல்லையே நாங்கள் கோயில் இல்லை திருவிழா நடக்குது மறக்கிறாங்க சமைச்சு நாங்கள் உங்களுக்காக சும்மா காய்ச்சிருக்கணும் போட மாடுகள் ஆடுண்டு கேளுங்க கேளுங்க காய்ச்சி அப்படி ஒன்று சும்மா சீரியஸாக ஒரு கதைன்னு சொல்கிறேன் பர்டிகுலர் வந்து கவிலாசம் அக்கினியும் இன்றைக்கு வெளுக்கிட்டா வீடியோ வந்து சத்தியமாக பப்ளிக் பண்ண மாட்டேன் நாளைக்கு தான் நீங்கள் வெளுக்குறீங்க பப்ளிக் பண்ணுவீங்க 5 மணி பண்ண அப்புறம் வெடிச்சிருந்தாரு புறத்தில் வெடிச்சிருந்தானேடாப்பா சரி அப்போ சந்தோஷம் அதாவது எங்களுக்கு அதையும் குர்றா கிப்டன் இல்லை சும்மா அன்பா இங்கே பாடம் விளையாட்டு எதிர்பார்க்கலையா உண்மையா இல்லாங்க எல்லாரும் நீங்க மட்டும் சொன்னா சரி அங்க காட்டுங்க அது இங்க எல்லாம் பாருங்க பார்த்து எல்லாம் தாக்காண்டு சொல்லுங்க எப்படி இருக்காண்டு நிக்கிறாங்க பேய் வடிவ எல்லாரும் ஆனா அன்றைக்கு வந்து எதிர்பாராம ஒரு போட்டோ எடுத்து இல்லையா அக்கினி கேட்டுக்கும் அத்தானங்க போட்டோ அனுப்பிடுறேன் இல்ல நான் என்ன சொன்னா இவரை தூக்கி இங்க ஓடுது இங்க மற்றால இங்க ஓடலாம் தூக்கலாம் சொல்லித்தார் அப்ப சாப்பாடு வகையில கொஞ்சம் தெரியும் தானே கொஞ்சம் கஷ்டம் தூக்குற கஷ்டம் மங்கள அது சரி அது பிரச்சனை இல்லை அப்ப இம்பாட்டியாச்சு சரியா அப்ப சந்தோஷம் தானே சந்தோஷம் நின்று அங்க இருங்க சாப்பிட்டு போகணும் இல்லை சாப்பிட்டா பழி கொடுவோம் அப்ப சாப்பாடு போய் கொடுக்காங்க மற்றாக வாராக்களை கொடுங்க மற்றாக்களுக்கு சாப்பாடு கொடுக்காட்டி விருச்சிக்கு வச்சு கிடாக் உங்க சாப்பாடை புரிம்பா சரி சந்தோஷம் சரியா பாய் 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 எப்படி எப்படி அன்பு கிடக்கா தெரியுமா வெட்டி போட்டு முன்னு குத்தி போடுங்க பாஜாக்குள்ள எடுத்து போட்டோம் கவி பார்த்தியா தேங்க்யூ தேங்க்யூ இப்பதான் பாருங்களே நான் கவனிக்கிறேன் அது உண்மையா மறந்து அவன் ஞாபகத்தாடி போயிருப்பா நான் சரி இப்படி ஒரு ஒண்டா தூத்துறேன் ஏன்டா ஆளுக்கு கொஞ்சம் சுகர் ரொம்ப ஆரப்பலான பார்த்துலானே சரி ஓகே பாய் 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 அதில் இதுங்க வரேண்ணா போக்கூடா தேங்க்யூ தேங்க்யூ கொஞ்சம் வளர்ந்துச்சு அது போல வீடியோ பார்க்குறேன் ஒரு பார்க்குறது தானே சும்மா ஊராக்கெல்லாம் நான் பார்க்குறது பார்த்தியா இது அனுத்தான கையை பார்த்தியா இன்றைக்கு மாறு கேட்டேன்டா அடுத்து நான் மறந்து வேணும் பார்த்தியா தேங்க்யூவா அதையும் சொல்ல புரியல சரியா தேங்க்யூ இந்த 3வது விட உண்மையா வயிறு நம்பிட்டு சாப்பாடு நைட்டு தேவையில்லை சரி எல்லாருமே வந்தது வந்து பெரிய ஒரு சந்தோஷம் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வருவீங்க அது உண்மை அனிதா உண்மையா கூடுதலாக நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க அனிதா வந்து வீடியோ தங்கண்ட வீடியோக்கே போகிறது வந்து குறைவு அப்படி இருந்து இப்போ அத்தை தான் சொல்லிச்சு இல்லை நீங்க சொல்லி முடியாது வீடியோ என்ன பிரச்சனை சரி அப்போ சரி சந்தோஷம் அப்போ நீங்கள் ஒழுக்கணுங்க சரி வேலைக்கு போட்டுவாங்க தூர போன வசதியில் வந்தீங்க வீடியோ பார்க்குற உலகம் சொல்லப்படையில அடுத்த இது என்ன இது அன்றைக்கு ஃபேமஸ் அது என்ன ஒன்றை பற்றி
ஓ சந்தோஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாண்ட மகன், மூத்த மகன் என்ன? ம் 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 கலனம் இல்லை. சரி, அப்போ சந்தோஷம் என்ன போட்டாங்க. நீங்கள் பெருசா கலைக்க மாட்டீங்கன்னு தெரியும். ம் சரி, இப்போ வீடியோ முடிப்போம். வேலைக்கு வா வீடியோ முடிப்போம். சரி, பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நார்மலாக வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் செஞ்சாலும் அந்த பெருமளவுக்கு செஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்போ இதோட வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம். உண்மைக்குமே இன்றைய நாள் இன்றைய நாள் சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருக்கு 2 வார்த்தைகள். பாட்டு படிக்க போகிறதா? நல்லா ஆ இருக்கு. சரியா. ஆ படிங்க இல்லை அம்மா படிக்க போனது இல்லைக்க நாங்கள் பாத்தீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதவருக்கு இல்லை நிற்கிது ஆளுக்கு பேனிக்கு பேனிக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு வரையும் ஒரு சந்தோஷமாக போன வருஷம் இருந்தது மாதிரியே இந்த வருஷமும் ஒவ்வொரு உறவுகள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தை இந்த பிள்ளைய ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய கருணை தான் இந்த இடத்துல எங்களுக்கு விசுவாசமாக இருக்குது என்றதை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இவரோடு நிலைத்து இருக்கிறதுக்காண்டி அவருக்காண்டி 2 வரி தான் என்ன தொண்டு இல்லாது 2 வரி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அன்பு கூறுவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பே என்னும் ஆரமாய் அன்பு கூறுவேன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆரமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை ஆராதனை. நன்றி. ஆமாம், சந்தோஷம் சந்தோஷம். பாடமாக்கிங்க இல்லை தானே? இல்லை இல்லை இப்போதான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போதான் வந்து இந்த அத்தை இந்த மகன் அதாவது கயந்தன் டவுனுக்கு போயிட்டு வந்து இப்போதான் டைம் கிடைச்சிருக்காரு வேறேன்னு. அதே மாதிரி இன்னும் வேற இல்லை கேக் உண்மையா ப்ளீஸ் என்னால் ஏலா நைட்டுக்கு சாப்பிடுவோம் நான். சந்தோஷம். அந்த பாட்டு பாடுறீங்களே அது ஆண்டவருக்குரிய நக்கதுன்னு. அப்போ நான் திருப்பி கேட்கல. கொடிய என்ன வழியில் கொஸ்டி வேறெல்லாம் பிடிங்கிட்டாங்க என்ன மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்குது தானே? ஓ அது பொய்க்கார வந்து வாழ்த்திட்டு போனவ அது தெரியல. பாப்போம் கோல் பண்ணி பார்ப்போம். அப்போ இதோட வந்து எங்க வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோமா? வீடியோ வந்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதாச்சும் தவறு இருக்கு இல்லையா? இல்லை தவறுகள் என்று குறைவு போல இல்லை, நாங்கள் போய் சொன்னாங்க ஆடுகள் மாடுகள் உண்டு. அது வந்து கொஞ்சம் பெம்பலா கதைக்கிறது வந்து அவருக்கு தெரியும் தானே. ஓகே, இப்போ நாங்கள் முடிப்போமே. வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இதில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சந்திப்போம். மற்ற வந்து மறக்காமல் சேனலுக்கான பெஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்குமே பிரியோசனமாக இருக்குமே சொல்லி கொண்டு முடிப்போமே. பாய் காட்டிவிடுங்க. பாய்.